குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th லெசன் தமிழ் சொல்வளம் அப்படின்ற தலைப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆத்தர்னுடைய குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தமிழ் சொல்வளம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுகின்ற தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச் சொல்வளம் என்னும் கட்டுரையில் கருத்து பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதிய பாவாணர் தமிழ்ச் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியவர். உலகத் தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். மொழி ஞாயிறு அப்படின்ற அழைக்கப்படுற நம்ம தேவநேய பாவாணர் சொல்லாய்வு கட்டுரைகளை வந்து ஏற்றிருக்காருன்னு சொல்றாங்க. தமிழ் சொல்வளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சொல்லாய்வு கட்டுரை என்னும் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் அப்படின்ற நூல்ல இருந்து தான் வந்து சொல்லாய்வு கட்டுரை நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து மொழி ஆராய்ச்சியில் வந்து இலக்கண கட்டுரை, மொழி ஆராய்ச்சி கட்டுரை, அப்புறம் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தை இயற்றியவர் தேவநேய பாவாணர். அதனால தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாவாணரின் பார்வையில் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துட்டு தமிழ் சொல்வளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றனர் பாரதியார், மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டு இலங்குகின்றது நம் செம்மொழி. தமிழின் சொல்வளம் உணர்ந்த பாவாணர் அதன் சொல்வளத்தை ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். அவர் கருத்தின் வழியாக கடலென பாய்ந்து தமிழ் சொல்வளத்தினை அறியலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், மகாகவி பாரதியார். அதாவது கால வெள்ளத்துல வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. காலம் வந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வெள்ளத்துல கூட தன்னை வந்து தமிழ் வந்து நிலைநிறுத்தி கொண்டுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் அப்படின்றது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி, பழமையான மொழி. இதுல வந்து சொல்வளம் நிறைந்து இருக்குது அப்படின்றதுதான் வந்து நுழையும் முன் பகுதியில சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் மொழியை பற்றி வந்து இதுல என்னென்ன இன்னும் டீப்பா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கின்றனர். மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டு இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகின்றது. ஒவ்வொரு தனிமொழியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. இச்சிறப்பினை ஆய்வு செய்ய அறிஞர் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணரின் தமிழ் சொல்வளத்தினை பற்றி கருத்துக்களை விளக்குகளையும் தமிழ் மொழியின் மீதான பெருமிதம் மிகுதிப்படுத்துகின்றனர். தமிழ் மொழி அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியை வந்து மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் நமக்கு வந்து இது இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்வளத்துல நிலைக்கு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நம்ம அழைக்கிறதுக்கு சொல் பஞ்சமே இல்லாத அளவுக்கு தமிழ்ல
அவ்வளோ சொல் வளம் வந்து சிறப்புமிக்கதா இருக்குன்னு பாவனர் தன்னுடைய ஆய்வுல வந்து வெளிச்சிட்டிருக்காரு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற பாவனர் தான் வந்து இதுல விளக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்தது நாட்டு வளமும் சொல் வளமும். ஒரு நாட்டின் வளம் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையது என்கின்றனர் பாவனர். நாட்டு வளம் சொல்வளத்தினை உருவாக்குகிறது. சொல்வளம் நாட்டு வளத்தினை உணர்த்துகின்றது. எடுத்துக்காட்டாக, இலைகளுக்கு தரைப்பட்டுள்ள பல்வேறு பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை, மென்மை ஆகிய தன்மைகளைக் கொண்ட தாள், ஓலை, தோகை, இலை என்று தமிழில் பல்வகையான பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது ஒரு நாட்டுல சொல்வளம் அப்படின்றதுதான் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அந்த சொல் வளத்துல இப்ப நமக்கு இலையினுடைய பெயர்களை எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வன்மை, மென்மை இதை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. இன்னொன்று அதனுடைய தன்மைக்கேற்ற. அது எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா தாள், ஓலை, தோகை, இலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வகையான பெயர்களை வந்து வச்சு பிரிச்சிருக்காங்க. ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லீஃப் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். அடுத்தது விளை பொருட்களுக்கும் அதுல மிகுதியா இருக்க பொருட்களை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விளை பொருட்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகின்றது. தமிழ்நாட்டின் பல்வகையான தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என்ற பல்வகையான விளைகின்றன. சம்பா நெல் வகைகளை சில பெயர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பு சம்பா, குண்டுச் சம்பா, குதிரைவாலிச் சம்பா, சிறுமணிச் சம்பா, சீரக சம்பா போன்ற வகைகள் சொல்வளத்தினை உணர்த்த உதவுகின்றன. மேலும் வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலியன தானியங்கள் தமிழ்நாட்டின் தாவரங்களாக வேறெங்கும் விளைவதில்லை. இவ்விளைச்சல்கள் தமிழில் அதை சார்ந்த சொல்வளம் பெருகியிருக்கின்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சொல்வளத்துல செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை இது எல்லாமே வந்து நெல்லுடைய வகைகளா சொல்றாங்க. அப்புறம் சம்பா நெல் வகைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆவாரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பு சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா இதுதான் வந்து சம்பா நெல் வகைகளை பத்தி சொல்றாங்க. அடுத்தது வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி இது எல்லாமே தானிய வகைகள் சொல்றாங்க. இது தமிழ்நாட்டுல தவிர வேற எங்கேயும் உற்பத்தி செய்யலைன்னு சொல்றாங்க. அடுத்தது பயிரின் அடிப்பகுதியினை கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பயிர்கள் இது எல்லாத்துக்கும் வந்து தமிழ்ல தனித்தனி சொற்கள் வந்து வகையா பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பாவனர் பதிவுபட்டுள்ள அதாவது பாவனருடைய புதிய அந்த சொற்களை பத்தி ஆராய்ச்சியில அடுத்தது என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்றாங்க. அடியின் பெயர் வகைகள் கொடுத்திருக்காங்க. தாவரங்களின் அடிப்பகுதியினை வெவ்வேறாக சொற்களில் குறிப்பிட்டும் வழக்கம் பாவனரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. பாவனர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளத்தை எடுத்து காட்டியிருக்காரு. தெரியுமா அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. உலகத்தில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேக்குறாங்க. மலேசியா. அதாவது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது வந்து முதல் மாநாடு நடத்தியது மலேசியா. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழி தமிழ். அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி எதுனா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லியிருக்காரு.
தமிழுக்காக உலக மாநாடு நடத்தியது வந்து மலேசியா. இதை சொன்னவர் அப்பாதுரையார். நெல், கேழ்வரகு வந்து நம்ம தாளுன்னு சொல்லுவோம். கீரை, வாழை அப்படின்றத தண்டு சொல்லுவோம். அப்புறம் நெட்டி, மிளகாய் அப்படின்றத வந்து கோல் அப்படின்னு சொல்லுவோம். கரும்பு கழி சொல்லுவோம். மூங்கில் கழை சொல்லுவோம். புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களை அடின்னு சொல்லுவோம். அப்புறம் கிளையினுடைய பெயர் வகைகளை கொடுத்துருக்காங்க. இதுல தாவரங்களுடைய அடிப்பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. அடிமரத்தை வந்து பிரியும். அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளைய கவை அப்படின்னு சொல்றாங்க. கவையிலிருந்து பிரியக்கூடியத கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. கொம்பிலிருந்து பிரியக்கூடியத கிளை அப்படின்னு சொல்றாங்க. கிளையிலிருந்து பிரியக்கூடியத சினை அப்படின்னு சொல்றாங்க. சினையிலிருந்து பிரியக்கூடியத போத்து அப்படின்னு சொல்றாங்க. போத்திலிருந்து பிரியக்கூடியத குச்சி அப்படின்னு சொல்றாங்க. குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இணுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது இலை பெயர் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாவரங்களுக்கும் இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு பெயர்கள் இருக்கு. அது வந்து காய்ந்திருந்தாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பயிர் வகைகள் கொடுத்துருக்காங்க. வேம்பு இலை, புளி இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெல் தாள், புல் தாள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோளம் தோகை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோளம் தோகை, கரும்பு தோகை அப்படின்னு சொல்றது இதில் கொடுத்துருக்காங்க. பனை ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் வந்து ஓலை வகைகள் சொல்லியிருக்காங்க. அதான் காய்ந்த தாள் தோகையினுடைய குறிக்கக்கூடியது சண்டு. சரகு, அதாவது தோகையாய் குறிக்கக்கூடியது வந்து சண்டு அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்த இலைகளை குறிக்கக்கூடியது சருகு அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்தது தாள், தாள் சொல்றாங்க, நெல் தாள். அதுக்கப்புறம் தோகையை குறிக்கக்கூடியது சண்டு, இலையை குறிக்கக்கூடியது சருகு அப்படின்னு சொல்றாங்க. குலையின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. காய் கனிகள் அதை பொறுத்து வந்து குலையின் வகைகளை வேறு வேறா பிரிச்சிருக்காங்க. அவரை கொத்து, துவரை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கொத்து, துவரை கொத்து. அப்புறம் கொடிமுந்திரி, திராட்சை, கொடிமுந்திரி, திராட்சை கொலை இது எல்லாமே கொடிமுந்திரி. அப்புறம் வந்து திராட்சை கொலை, வாழை தாறு, கேழ்வரகு கதிர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குலை வகைகள். நிறைய இருக்கிறதுனால அது குலை வகைகள் சொல்றாங்க. அடுத்தது பழத்தோல் வகைகள். பழத்தோலினுடைய பெயர்கள். பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடியும். மிக மெல்லிய பழத்தோல் வகையினை தொலி எனப்படுகின்றனர். மெல்லிசா இருக்கக்கூடியத தொலி அப்படின்னு சொல்றாங்க. பழத்தோலில் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல் என்று அழைக்கப்படுகின்றனர். வன்மையாக இருந்தால் ஓடு என்று அழைக்கப்படுகின்றனர். முழு சுரையின் ஓடு குடுக்கை என்று அழைக்கப்படுகின்றனர். தேங்காய் நெற்றி மேற்பகுதியை மட்டை என்று அழைக்கப்படுகின்றனர். அப்ப தொலி, தோல், ஓடு, குடுக்கை, மட்டை இதெல்லாம் இந்த பழத்தோலினுடைய வகைகளை சொல்றாங்க. அப்புறம் மணி வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தானியங்கள் எடுத்திருக்காங்க. நெல், புல் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலம் அப்படின்னு சொல்றாங்க தானியம். அவரை, உளுந்து இதெல்லாமே பயிர் வகைகள் சொல்றாங்க. வேர்க்கடலை, கொண்டக்கடலை அப்படின்றது கடலை. கத்தரி, மிளகாய் விதைகள். புளி, கஞ்சிரை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா காள் அப்படின்னு சொல்றாங்க. வேம்பு, ஆமணக்கு வந்து முத்து சொல்றாங்க. மா, பனை அப்படின்றத வந்து கொட்டை சொல்றாங்க. தென்னை, தேங்காய் அப்படின்றத வந்து தென்னையை தேங்காய்ன்னு சொல்றாங்க. அவரை துவரையை வந்து முதிரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இளம் பெயர் வகைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. துளிர் வகைகள் மாதிரி. தாவரங்களின் இளமை பருவத்தின் பல்வேறு சொற்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நெல் கதிர்,
முதலியானவற்றை இளநிலை அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மா, புளி, வாழை முதலியானவற்றை இளநிலையை கன்று என்று அழைக்கப்படுகின்றனர். நாற்று, கன்று இதெல்லாமே இளம் வகைகள். பிள்ளை என்று தென்னன் பிள்ளையை சொல்றாங்க. தென்னை மரத்தை வந்து தென்னன் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அது பனையின் இளநிலையை மடலி அப்படின்றும் வடலி என்றும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல சொல் வகைகள் வந்து வித்து வகைகள், வேர் வகைகள், பூ வகைகள், காய் வகைகள், கனி வகைகள் உள்ள 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை இதுல நமக்கு தமிழ் சொல்வளங்களாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சொல்வளம் நிறைந்த மொழியாக நம்ம என்ன பண்ணோம் பயன்படுத்தி சொல்வளத்திலே நமக்கு வந்து நாகரிகத்தை உணர்த்துவதுடனோ இந்த பெரும் நுனி பகுதிகளை அதாவது நமக்கு தேவையான எல்லா சொல் வளத்தையும் வந்து இதுல கொடுத்துருது. இதுல என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நுணுக்கமாக மக்களுக்கு தெரிகிற அளவுல நம்மளுடைய தமிழ் சொல்வளத்தை பாவனர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் வந்து லிசுபானி 1554 கார்டிலாக் என்னும் நூலினை முதலில் தமிழ் மொழியினை மொழிபெயர்த்தவர் வந்து கார்டிலாக். முதலில் தமிழ் மொழியை மொழிபெயர்த்தவர் வந்து 1554 கார்டிலா அப்படின்றவர் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. Thank you for watching this video.